வணக்கம் நண்பர்களே. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்தியாவின் பசுமை முதுகெலும்பு என்று இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அழைக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்தியாவின் மிக முக்கியமான இயற்கை அமைப்புகளில் ஒன்றாகும். இந்த மலைத்தொடர் இந்தியாவின் மேற்கு பகுதியில் வடக்கில் குஜராத் மாநிலத்திலிருந்து தெற்கே தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி வரை சுமார் 1600 கிலோமீட்டர்கள் நீளத்திற்கு பரவியுள்ளது. இந்தியாவின் 6 மாநிலங்களான குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றின் வழியாக இந்த மலைத்தொடர் செல்கிறது. இந்த மலைத்தொடர் உலகின் மிக பெரிய பழமையான மலை அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இமயமலை உருவாகுவதற்கு முன்பே மேற்கு தொடர்ச்சி மலைகள் உருவாகியதாக புவியியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் மேலோட்டத்தில் ஏற்பட்ட மாற்றங்களின் விளைவாக இந்த மலைத்தொடர் உருவானது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் தென்னிந்தியாவின் காலநிலையை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அரபிக்கடலில் இருந்து வரும் பருவமழை காற்று இந்த மலைத்தொடரை எதிர்கொள்ளும் பொழுது மேலே எழுந்து குளிர்ந்து மழையாக பொழிகிறது. இதன் காரணமாக கேரளா மற்றும் கர்நாடகாவின் மேற்கு பகுதிகள் அதிக மழைப்பொழிவை பெறுகின்றன. இந்த மலைத்தொடர் பல ஆறுகளின் பிறப்பிடமாகவும் விளங்குகிறது. காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி, துங்கபத்ரா, பெரியாறு போன்ற முக்கியமான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தோன்றி பல லட்சம் மக்களின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ளன. இந்த ஆறுகள் குடிநீர், விவசாயம் மற்றும் மின்சார உற்பத்திற்கு பெரிதும் உதவுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் உயரம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இல்லை. சில பகுதிகளில் 1000 மீட்டருக்கு அதிகமாக உயரம் காணப்படுகிறது. இந்த மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடியாகும். இது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 2695 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த மலைத்தொடர் இயற்கை வளங்களின் பொக்கிஷமாக திகழ்கிறது. அடர்ந்த காடுகள், அரிய மூலிகை தாவரங்கள், பல்வேறு விலங்குகள் மற்றும் பறவைகள் ஆகியவற்றிற்கு இது பாதுகாப்பான வாழிடமாக உள்ளது. இதன் காரணமாக உலகின் முக்கியமான பல்லுயிர் வள பகுதிகளில் ஒன்றாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் கருதப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகள் உலகின் மிக முக்கியமான பல்லுயிர் வள பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இந்த மலைத்தொடரில் ஆயிரக்கணக்கான தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன மற்றும் பூச்சி இனங்கள் வாழ்கின்றன. இவற்றில் பல உயிரினங்கள் உலகின் வேறு எந்த பகுதியிலும் காணப்படுவதில்லை. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு தனித்துவமான இயற்கை பொக்கிஷமாக விளங்குகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல வகையான காடுகள் காணப்படுகின்றன. அதிக மழை பெய்யும் பகுதிகளில் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும் வெப்பமண்டல மலைக்காடுகள் உள்ளன. சில பகுதிகளில் இலையுதிர் காடுகளும் மலை புல்வெளிகளும் காணப்படுகின்றன. இந்த காடுகள் எண்ணற்ற உயிரினங்களுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் பாதுகாப்பை வழங்குகின்றன. இந்த மலைத்தொடரில் வாழும் முக்கிய விலங்குகளில் இந்திய யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை, மான், கரடி மற்றும் காட்டு நாய் ஆகியவை அடங்கும். குறிப்பாக நீலகிரி தார் எனப்படும் அரிய மலையாடு மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடையாளமாக உயிரினமாக கருதப்படுகிறது. இது பெரும்பாலும் உயரமான பாறை பகுதிகளில் வாழ்கிறது. பறவை இனங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிகவும் செழிப்பான பகுதியாகும். நூற்றுக்கணக்கான பறவை இனங்கள் இங்கு காணப்படுகின்றன. சில பறவைகள் இந்த மலைத்தொடருக்கு மட்டுமே சொந்தமானவை. அடர்ந்த காடுகள் மற்றும் நீர்நிலைகள் பறவைகளுக்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்குகின்றன. இந்த மலைத்தொடரில் ஆயிரக்கணக்கான தாவர இனங்கள் வளர்கின்றன. பல மருத்துவ மூலிகைகள் இங்கு இயற்கையாக காணப்படுகின்றன. பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்படும் பல மூலிகைகள் இந்த காடுகளிலிருந்து பெறப்படுகின்றன. சில தாவரங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளதால் அவற்றை பாதுகாக்க சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் உயிரின வளத்தை பாதுகாக்க பல தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை உயிரினங்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் இயற்கை சூழல் நிலைத்திருப்பதற்கும் உதவுகின்றன. ஒரு காடு அழிந்தால் அதில் வாழும் பல உயிரினங்கள் பாதிக்கப்படும். அதேபோல்
மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காடுகள் குறைந்தால் எண்ணற்ற தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வாழிடத்தை இழக்கும். எனவே இந்த மலைத்தொடரின் பல்லுயிர் வளத்தை பாதுகாப்பது மனித சமுதாயத்தின் முக்கியமான கடமையாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காடுகள் அழிக்கப்பட்டால் மழைநீர் நேரடியாக கீழே பாய்ந்து வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் நிலத்தடி நீர் சேமிப்பு குறைந்து கோடை காலங்களில் கடுமையான வறட்சி உருவாகலாம். எனவே தென்னிந்தியாவின் நீர்வள பாதுகாப்பு என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பாதுகாப்போடு நேரடியான தொடர்புடையதாகுது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இயற்கை அழகின் பொக்கிஷமாக விளங்குகின்றன. உயரமான மலைகள், அடர்ந்த காடுகள், பசுமையான பள்ளத்தாக்குகள், குளிர்ச்சியான காலநிலை, அருவிகள் மற்றும் ஏரிகள் ஆகியவை இந்த மலைத்தொடரை இந்தியாவின் மிக அழகான இயற்கை பகுதிகளில் ஒன்றாக மாற்றுகின்றன. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலைத்தொடரின் இயற்கை அழகை காண வருகை தருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஏராளமான அருவிகள் காணப்படுகின்றன. மழைக்காலங்களில் இந்த அருவிகள் மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றன. மலைகளில் பெய்யும் மழைநீர் பாறைகளின் வழியாக கீழே விழும் பொழுது உருவாகும் இந்த அருவிகள் இயற்கையின் அற்புத படைப்புகளாக கருதப்படுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள குற்றால அருவிகள், நீலகிரி மலைப்பகுதியில் உள்ள பல சிறிய அருவிகள், ஆனைமலை பகுதிகளில் காணப்படும் நீர்வீழ்ச்சிகள் ஆகியவை மேற்கு தொடர்ச்சி மலைகளின் நீர் வளத்தின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் பல புகழ்பெற்ற அருவிகள் அமைந்துள்ளன. இந்த மலைத்தொடரில் பல புகழ்பெற்ற மலை வாசஸ்தலங்கள் உள்ளன. ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு, வயநாடு, கூர்க் போன்ற பகுதிகள் இயற்கை அழகு மற்றும் குளிர்ச்சியான காலநிலைக்காக உலகம் முழுவதும் அறியப்படுகின்றன. இப்பகுதிகள் சுற்றுலாவுக்கு மட்டுமல்லாமல் இயற்கை ஆய்வுகளுக்கும் முக்கியமான இடங்களாக உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பள்ளத்தாக்குகள் தேயிலை, காப்பி, ஏலக்காய் மற்றும் மிளகு போன்ற பயிர்களுக்கு ஏற்ற சூழலை வழங்குகின்றன. மலைகளின் சரிவுகளில் காணப்படும் பசுமையான தேயிலை தோட்டங்கள் பார்ப்பவர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளன. பல சுற்றுலா பயணிகள் இந்த தோட்டத்தை பார்வையிடுகின்றனர். காலை நேரங்களில் மலைப்பகுதிகளில் உருவாகும் பனிமூட்டம், மலை சிகரங்களை சுற்றி நகரும் மேகங்கள், காடுகளின் அமைதி மற்றும் பறவைகளின் குரல்கள் ஆகியவை இந்த மலைத்தொடரின் இயற்கை சூழலை மேலும் அழகாக்குகின்றன. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் விருப்பமான இடமாக திகழ்கின்றன. இயற்கை அழகை அனுபவிப்பதற்காக வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சுற்றுலாவை மேற்கொள்வது மிகவும் அவசியமாக உள்ளது. இயற்கையை பாதுகாத்தால்தான் இந்த அழகு எதிர்கால தலைமுறைகளுக்கு கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் இயற்கை வளங்களால் செழித்து இருந்தாலும் இன்று அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகின்றன. மனிதர்களின் செயல்பாடுகள் காரணமாக இந்த மலைத்தொடரின் இயற்கை அமைப்பு பல இடங்களில் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பல்லுயிர் வளம், நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலை ஆகியவை ஆபத்தில் உள்ளன. காடழிப்பு மேற்கு தொடர்ச்சி மலைகள் எதிர்கொள்ளும் மிக பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாகும். மக்கள் தொகை அதிகரிப்பு, விவசாய நில விரிவாக்கம், குடியிருப்பு அமைத்தல் மற்றும் தொழில் வளர்ச்சி போன்ற காரணங்களால் பல இடங்களில் காடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. காடுகள் குறையும் பொழுது விலங்குகளின் வாழிடங்கள் சுருங்குகின்றன. இதனால் மனிதர்கள் மற்றும் வனவிலங்குகளுக்கு இடையிலான மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. மலைகளை வெட்டி கற்கள் எடுக்கும் குவாரி தொழிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மலைப்பாறைகள் உடைக்கப்படும் போது இயற்கை அமைப்பு சிதைகிறது. சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமும் அதிகரிக்கிறது. மழைக்காலங்களில் மலைகள் பலவீனமடைந்து பெரும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடும். சவிரோத சுரங்க தோண்டுதலும் ஒரு முக்கிய அச்சுறுத்தலாக உள்ளது. கனிம வளங்களை எடுப்பதற்காக மேற்கொள்ளப்படும் சில நடவடிக்கைகள் காடுகளையும் நீர்நிலைகளையும் பாதிக்கின்றன. இதனால் மண்ணரிப்பு அதிகரித்து ஆறுகள் மற்றும் நீர் தேக்கங்களில் சேறு படிவது போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன. காலநிலை மாற்றமும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதித்து வருகிறது. மழைப்பொழிவு முறைமைகளில் மாற்றம் ஏற்படுவதால் சில பகுதிகளில் அதிக மழை பொழியும்,
சில பகுதிகளில் வறட்சியும் காணப்படுகிறது. வெப்பநிலை உயர்வு காரணமாக சில அரிய தாவர மற்றும் விலங்கு இனங்கள் வாழ்வதற்கு சிரமம் ஏற்படுகிறது. சுற்றுலா பயணிகள் அதிகரிப்பதும் சில இடங்களில் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகள் மற்றும் கட்டுப்பாடற்ற கட்டுமானங்கள் இயற்கை அமைப்புக்கு தீங்கு விளைவிக்கின்றன. சுற்றுலா வளர்ச்சி அவசியமானதுதான், ஆனால் அது இயற்கைக்கு பாதிப்பு இல்லாத வண்ணம் இருக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாப்பது என்பது ஒரு மலைத்தொடரை மட்டும் பாதுகாப்பது அல்ல. அது தென்னிந்தியாவின் நீர்வளம், காடுகள், விலங்குகள், விவசாயம் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்கால வாழ்க்கையை பாதுகாப்பதாகும். மரம் நடுதல், காடுகளை பாதுகாத்தல், சட்டவிரோத மலை வெட்டுதலை தடுத்தல் மற்றும் இயற்கை வளங்களை பொறுப்புடன் பயன்படுத்துதல் ஆகியவை இந்த மலைத்தொடரின் எதிர்காலத்தை காக்கும் முக்கிய நடவடிக்கை ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கிரீன் ஓஷன் தமிழ். லைக் பண்ணுங்க.